கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். 118 சங்கீதம் 17 முதல் 21 ஆகிய வசனங்கள். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சாவாமல் பிழைத்திருந்து, நம்பிக்கை. இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கணும். நான் சாவாமல் பிழைத்திருந்து, நான் பிழைத்திருந்து, சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இப்போ என் வாழ்க்கையில் உள்ள காரியத்தை நான் சொல்ல முடியும். அது ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ள முடியும். வியாபாரத்திலிருந்து ஊழியத்துக்குள்ள வரேன். சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, பைபிளில் எவ்வளோ கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என் இருதயம் கர்த்தர் பக்கம், என் சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே மாறணும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தேவனுக்காக அர்ப்பணிச்சேன், தேவனுக்காக அர்ப்பணிச்சேன், தேவனுக்காக அர்ப்பணிச்சேன். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்கார். கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னாலே ஒரு உபத்திரம், ஒரு பாடு, ஒரு பிரச்சனை. வெகுவாய் தண்டித்தும், கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு குடும்பம் பலவிதமான பாவத்துக்குள்ளேயும் அக்கிரமத்துக்குள்ளேயும் விக்கிரத்துக்குள்ளேயும் தேவனை விட்டு தள்ளி போகும்போது தேவனுக்கு கோபம் வரும். கோபம் வரும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு மனுஷன் மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்றதுதான், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழ்றதுதான் தேவனுக்கு பிரியம். அப்ப நைட் நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் போது என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ராத்திரி என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? நான் உண்மையிலே அவருக்கு பிரியமானபடி நான் வாழ்றேனா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவனுடைய நம்பிக்கை ஃபுல்லாவே கர்த்தர் மேல இருக்கணும். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். இப்ப நமக்கு பக்கத்துல சர்ச்சு திறந்திருக்கு. ஒருவேளை வேற வேற நாட்டுக்குள்ளே இந்த செய்தி கேட்பீங்க. நீங்க எந்த நாட்டுக்குள்ளே இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதிமான்கள் இதற்குள், நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா
நீதியின் வாசல் திறக்கப்படணும். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். இப்ப நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். பக்கத்துல ஏகப்பட்ட சர்ச் இருக்கு. அவருடைய சமூகத்துல போய் நம்ம கொஞ்ச நேரம் அமர்ந்து இருந்து, உங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் ஏதாவது இருக்கா? இது எல்லாமே அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அப்பா, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இப்போ 2026 என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே ஏன் ஆபத்து வருது, ஏன் தண்டனை வருது, ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நஷ்டம் வருது, ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில போராட்டம் வருது, ஏன் சத்துரு கிரியை செய்கிறான், ஏன் ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை, ஏன் கடன் பிரச்சனை வருது, ஏன் வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை வருது, எல்லாத்துக்குமே பைபிள் ஆன்சர் இருக்கு. நான் என்னோட சமூகத்தில் தாழ்த்தும் போது தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பித்தேன். மனம் திரும்பி எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்ப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நான் உமக்காக வாழணும். அப்போ நம்ம நைட் நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் உங்கள் இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங்கில் இருக்கா? அதுதான் நமக்கு முக்கியம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இப்போ நான் சொல்கிறோம்ல, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நான் உள்ளே வந்திருக்கேன். நானும் எல்லாரை போல பலவிதமான கடன் ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய குடும்பத்தில் கடனில் குடும்பம்லாம் காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு பிரச்சனை என் வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க தான் என்னை உயிரோடு வச்சிருக்காரு. அதே போல கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தண்டனை வரும். என்னை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். நீர் எனக்கு செவி கொடுத்து, என் ஜெபத்துக்கு பதில் வருது. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பா இருந்தபடியால், எனக்கு விடுதலை செய்கிற தேவன் அவர் மட்டும்தான். அவர் பேர் தான் உலக இரட்சகர். அவர் தான் நீ மீட்டு எடுக்கிறவர். எனக்கு இரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சாரு அது எல்லாவற்றையும் விவரித்து சொல்லி கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி இரவனத்துக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து இரவு நேரத்தில் அழைத்து கொண்ட கிருபைக்காக நன்றிப்பா. எத்தனையோ சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து இந்த இரவு நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கம் தாங்க. சமாதானத்தின் தேவன் எங்கள் கூட இருங்க. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களை தாழ்த்திரோம்ப்பா. இரவு நேரத்தில் எல்லா வீட்டுக்குள்ளுமே எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வரணும். எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். எங்கள் வீடு முழுவதும் தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோட உலாவி கொண்டுகிட்டு இருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க. இரவு நேரத்தில் சமாதானமான ஒரு தூக்கம் தாங்க. சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகள். கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், துணிகரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கை எங்கெல்லாம் குறை இருக்கும் அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. உங்கள் சித்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்ன வேதனை, என்ன துக்கம், என்ன கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் வீடு கட்ட சொல்லி ஆசைப்படுறாங்களோ கடன் இல்லாமல் வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா.
நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் மனம் இறக்கி பிள்ளைகளுடைய கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வியாபாரத்துல பல லட்சங்கள் கடன், வியாபாரம் செழிப்பா மாறணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கு, பஞ்சமும் இருக்குப்பா. எல்லா பிரச்சனையும் தேசத்துக்குள்ள இருக்குப்பா. இதுக்கு நடுவுல எங்க வாழ்க்கை கடைசி காலத்துல நாங்க இருக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வருகையில காணப்படணும். கர்த்தருக்காக வாழ்கிற ஜனமா இருக்கணும். யுத்தத்தை நிப்பாட்டுங்கப்பா, யுத்தத்தை நிப்பாட்டுங்கப்பா, யுத்தத்தை நிப்பாட்டுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேசத்துக்குள்ள பஞ்சம் இருக்குப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் இருக்கோ அந்த வீட்டுல தரித்திரத்தெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்து கற்பத்தினி இல்லாம இருக்குப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அந்த இரவணத்தில் இணைந்துக்காங்களோ அவங்க இறைவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. திருமணம் ஆகாமல் பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. கர்த்தர் ஏற்ற துணையை தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். இருக்கிற இடத்துல பாதுகாப்பு வேணும். எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு தங்கியிருக்கணும்ப்பா. அவங்களோட வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்க சேர பகுதியில கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தர் உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. இரவணத்தை ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பமும் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்க வாழ்க்கையில இருக்க எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் ஐசியூல எந்தெந்த இடத்துக்குள்ள அப்பா பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. நைட் ஷிஃப்ட்ல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க நைட் நேரத்தில் டாக்டர் நர்ஸ் இன்னுமாக நைட் ஷிஃப்ட்ல பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, நைட் நேரத்தில் ட்ராவலிங் இருக்காங்க, பெட்ரோல் பல்கில் பார்க்காங்க, வியாபாரம் பார்க்காங்க. எந்தெந்த இடத்துல அப்பா எந்தெந்த குடும்பம் நைட் நேரத்தில் கம்பெனியில் வேலை பார்க்குறோமோ எல்லாருக்கும் உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எந்தெந்த குடும்பத்துல மதுபான அடிமையில, விபச்சார அடிமையில, வேசித்தனம் அடிமையில, பாவ அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தினுடைய எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும்ப்பா. சத்துருடைய கிரிகள் அழிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த இடத்துக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரே கூட இருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கூட இருந்து ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லைப்பா. சமாதானம் தாங்கப்பா, சமாதானம் தாங்கப்பா, சமாதானம் தாங்கப்பா. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். உம்முடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண் நோக்கி பாருங்க. யாரெல்லாம் நைட் நேரத்துல பலவிதமான வேதனையோடு துக்கத்தோடு இருக்காங்களோ அந்த துக்கத்தை நீக்கி போட்டுருங்க. தேவையில்லாத மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா, தேர்தலை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்திலே தேவனுடைய தீர்மானம் நிறைவேறட்டும். தேவனுடைய தீர்மானம் நிறைவேறட்டும். கர்த்தர் அதுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் இங்கும் அங்கும் போயிட்டு இருக்காங்கப்பா. இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். கர்த்தரே தேவன் என்று எழுதப்பட்டிருப்பா. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிக்கிற நினை. தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத பயமோ எதுவும் வேண்டாம்ப்பா. உங்க பிள்ளைகளை வேலை அடையிட்டுப்பா. படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதின பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்.
கர்த்தர் எல்லா விதமான வாசல் திறந்து பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசிரியங்க. நிறைய குடும்பத்தில் இருதயம் ஃபுல்லாக வேதனையாக இருக்குப்பா, அந்த வேதனை நீக்கித்தாங்க. கர்த்தர் கூடங்க அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்க கதை கிருபை செய்யுங்க. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபடட்டும். வேலை இல்லாமல் இருக்காங்கப்பா, வாசல் திறந்து விடுங்கப்பா, வாசல் திறந்து விடுங்கப்பா, வாசல் திறந்து விடுங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்குங்க, வாசல் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாசல் திறக்கப்படட்டும். பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோடு பேசின கிருபைக்கா நன்றி. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசிரியங்க. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் தான்ப்பா எங்க கூட பேசியிருக்கிறீங்க. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபைகள் தாங்க. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். அப்படிப்பட்ட கிருபைகள் உங்க பிள்ளைகள் தாங்க. இந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையிலே உம்முடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தணும். துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ன நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ணுங்க. நாளைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.